எவ்வளவுதான் நியாயமாக எடுத்துப் பேசினாலும் தீராத பிரச்சினை நிலையாக இருக்கும் பொழுது அமைதியாக அந்த சூழலை கடப்பதே நல்லது. எல்லா தருணங்களிலும் சிரித்துக்கொண்டே நகர்வதினால் வலிக்கவில்லை என்ற அர்த்தமில்லை. வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்றுதான் அர்த்தம். உங்கள் கூடவே இருந்து உங்ககிட்டயே எல்லாம் வாங்கிட்டு இப்போ உங்களையே அவமானப்படுத்தி உங்கள் உணர்வுகளோட விளையாடின அவங்களே குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழும்போது உங்களுக்கு என்ன? நல்லதும் பண்ணிட்டு இப்படி உடைந்து போகலாமா? உங்களால் வாழ முடியாதா என்ன? உங்கள் மகிழ்ச்சிக்காக மகிழ்பவர்களையும் உங்கள் சோகத்திற்காக உண்மையாக வருந்துபவர்களையும் எப்போதும் கவனியுங்கள். அவர்களே உங்கள் இதயத்தில் சிறப்பான இடம் கொடுக்க தகுதியானவர்கள். இறுதியில் காயம்தான் கிடைக்கும் என தெரிந்தும் சில உறவுகளை விட்டு பிரிய முடியவில்லை. காரணம், காயத்தை தாண்டி அன்பும் பாசமும் அதிகம் உள்ளதால். நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்பவர்கள் தான் நம்முடைய மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள். நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல். நீ கூழாங்கல்லா இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரம். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது. நல்ல பெற்றோர்களும் நல்ல கணவனும் அமையாத எல்லா பெண்களின் வாழ்க்கையும் ஓட்டை விழுந்த படகு. கரை சேரவும் முடியாது, பயணிக்கவும் முடியாது. பலனில்லாத படகு. தேவை இருந்தால் மட்டுமே சிலருக்கு நம் ஞாபகம் வரும். நம்மை ரொம்பவும் பிடிக்கும். நம் மீது திடீரென்று அக்கறையும் பாசமும் வரும். மாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் அதிகம் வித்தியாசமில்லை. ஒருவரின் மாற்றம்தான் மற்றவருக்கு ஏமாற்றமாகிறது. அதனால் ஏமாற்றத்திற்கு இடம் தராமல், மாறியவர்களை பற்றி மன அழுத்தம் உண்டாகாமல் யதார்த்தமாக இருங்கள்.